இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்திய மசாலா பொருட்களுக்கு தற்போது நேபாளத்திலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சிங்கப்பூர், ஹாங்காங் ஆகிய நாடுகளில் 2 இந்திய மசாலா பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டன. இதனை அடுத்து தற்போது நேபாளத்திலும் அந்த மசாலா பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் மிகவும் முக்கியமான மசாலா பொருட்கள் MTH மற்றும் எவரெஸ்ட் மசாலா தயாரிப்புகள். இந்தியாவில் இவற்றை பயன்படுத்துவதோடு சில உலக நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அந்த வகையில் இந்த மசாலா பொருட்களில் அதிகமாக சில கெமிக்கல்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்று சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங் நிறுவனங்கள் அந்த பொருட்களுக்கு தடை விதித்தன. அந்த வகையில் தற்போது நேபாளத்திலும் இந்த மசாலா பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளன. இந்த இரு நிறுவனங்களுக்கும் தடை விதிக்க அந்நாட்டின் உணவு தர கட்டுப்பாட்டுத்துறை உத்தரவிட்டுள்ளது. எவரெஸ்ட் மற்றும் MTH ஆகிய 2 இந்திய மசாலா பிராண்டுகளின் இறக்குமதி, பயன்பாடு மற்றும் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இவ்விரண்டு மசாலா பொருட்களிலும் எத்திலீன் ஆக்சைடு அளவுக்கு அதிகமாக இருப்பதால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அந்நாட்டின் உணவு தர கட்டுப்பாட்டுத்துறையின் செய்தி தொடர்பாளர் மோகன் கிருஷ்ணா மகர்ஜன் கூறுகையில், நேபாளத்தில் எவரெஸ்ட் மற்றும் MTH பிராண்ட் மசாலா பொருட்கள் இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மசாலா பொருட்களில் தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் இருப்பதாக செய்திகள் வெளியான நிலையில் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பே இந்த தடையை அறிவித்துவிட்டோம். இந்த தடை தற்போது நேபாளத்தில் அமலில் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல இந்த இரு நிறுவனங்களின் மசாலா பொருட்களை விற்பனை செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட இந்த 2 பிராண்டுகளின் மசாலா பொருட்களில் சோதனை நடத்தி வருகிறோம். அதன் இறுதி அறிக்கை வரும் வரை தடை தொடரும் என்றும் ஹாங்காங் மற்றும் சிங்கப்பூர் நாடுகள் ஏற்கனவே தடை விதித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். பொதுவாக மசாலா பொருட்களில் எந்த அளவிற்கு எத்திலீன் ஆக்சைடு இருக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு நாட்டிற்கும் வேறுபட்டிருக்கும். 0.73% முதல் 7% வரையே எத்திலீன் ஆக்சைடு இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு விதி இருப்பதும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கலாம் என கூறப்படுகிறது. அதே நேரம் இந்த நாடுகளில் தடை செய்யப்பட்ட மசாலா பொருட்கள் என்பது இந்தியாவின் மொத்த மசாலா ஏற்றுமதியில் 1%க்கும் குறைவாக உள்ளதாகவே கூறப்பட்டுள்ளது.